பழவேற்காட்டிலிருந்து நம்முடைய செய்தியாளர் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அங்க கடல் நீர் உள்ளே புகுவது போன்ற விஷயங்கள் அங்க பார்க்க முடிகிறது என்ற செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அது பற்றி விரிவான தகவல்களை கேட்போம். பாலாஜி வணக்கம். அங்க பழவேற்காட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன சொல்லுங்க? கடல் நீர் வீடுகளுக்குள் புகுந்திருப்பதாக சில செய்திகள் வருகின்றன. அங்க என்ன நிலவரம் இருக்கிறது? விரிவான தகவல்களை சொல்லுங்க பாலாஜி. ஆமா, தற்போது கனமழை தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டு வருகிறது. கடலின் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. பழையற்காடு உள்ள 20 மீனவ கிராம பகுதிக்குள் கடல் நீர் கிராமத்துக்குள் புகுந்தது. அங்க உள்ள அனைத்து மீனவர் மக்கள் மற்றும் பொதுமக்களை தற்போது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அதிரடி படையினரை வைத்து அங்கிருந்து பொன்னேரி தனியார் மண்டபங்களில் தங்க வைப்பதற்காக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தற்போது மொத்த அங்க இருக்கிற மீனவர்களை அங்கிருந்து காலி செய்து இங்க பொன்னேரிக்கு கொண்டு வர பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பழையற்காடில் பேக் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணீரும் மற்றும் கடல் தண்ணீர் இரண்டும் சேர்ந்த மாதிரி தண்ணீர் அந்த பழையற்காடு 20 மீனவர் கிராமங்களுக்கு புகுந்து விட்டது. தற்போது நாம இப்ப இருக்கிற கோரக்குப்பம் பகுதி. இந்த கோரக்குப்பம் பகுதியில் 2004ஆம் ஆண்டு சுனாமி அப்போ 6 குழந்தைங்க உட்பட 8 பேர் உயிர் இருந்தாங்க. இந்த இடத்துல தான் அதிகமா உயிர் இருந்தாங்க. அந்த பகுதியில் அந்த மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கடலின் சீற்றம் அதிகமாக வச்சு புயலின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில கடலின் சீற்றம் அதிகமாக இருக்கு. தற்போது இந்த கோரைக்குப்பம் கிராமத்திலும் நீர் உள்ள புகுற அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த 200க்கும் மேற்பட்ட மக்கள் இங்க இருந்து வெளியேற மாட்டேறாங்க. அதாவது சுனாமி காலத்திலிருந்து தங்களுக்கு வீடு கட்டி தருவதாக அரசாங்கம் உறுதியளித்த நிலையில இதுவரை வீடுகள் கட்டித்தராத நிலையினால் தற்போது இந்த இடத்தை விட்டு வெளியில வர முடியாது சொல்லிட்டு அவங்க போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. இதனால் மாவட்ட வருவாய் அதிகாரி முத்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரார். அந்த பேச்சுவார்த்தை தோல்வியை சந்தித்து வருகிறது. அவர்களை வெளியேற்றவில்லை என்றால் ஆபத்தான நிலைமையில் அவர் தள்ளப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.